Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. IPL 2025 LSG vs MI preview இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்கானா ஸ்டேடியம் லக்னோவில் இன்றைய 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்கி நடைபெற போகுது. வெதர் பொறுத்த வரைக்கும் ஹாட் அண்ட் ஹியூமிடாக தான் இருக்க போகுது. பிச் பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி பஞ்சாப் மேட்ச் பார்த்தீங்கன்னா 170க்கு மேலே பஞ்சாப் சேஸ் பண்ணி வின்றாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு பவுன்சி ட்ராக்கில் இந்த மேட்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்எஸ்ஜி போன மேட்ச்சில் இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அண்ட் கடைசியாக மும்பை விளையாடின மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சேசிங்கில் வின் பண்ணியிருக்காங்கன்ற காரணத்தினால பிளேயிங் 11 சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் 2 சேஞ்ச் நான் எதிர்பார்க்குறேன். இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் யாராவது ஒருத்தர் பவர் பிளேயில் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சில போட்டிகளில் மார்க்கரம் விக்கெட் லூஸ் பண்ணார். போன மேட்ச்சில் மார்ஷ் ஃபஸ்ட் பால்லேயே டக் அவுட் ஆனார். இன்ஃபேக்ட் அவர் ஆல்ரவுண்டராக இருந்தாலும் இன்ஜுரி காரணமாக பேட்டிங் மட்டுமே பண்ணுறாரு. ஸோ அவருக்கு பதிலாக மேத்யூ பிரிட்ஸ்கே பிளேயிங் 11 நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மேத்யூ பிரிட்ஸ்கே ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ரீசெண்ட் டைம்ஸில் செம ஃபார்மில் இருக்கார். ஸோ அவரை எதிர்பார்க்குறேன். அண்ட் பவுலிங் சைட் பொறுத்த வரைக்கும் டேனிங் ட்ராக்காக இல்லாமல் பவுன்சி ட்ராக்காக இருக்குது அப்படின்னா ரவி பிஷ்ணோய்க்கு பதிலாக ஆகாஷ்தீப் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரவி பிஷ்ணோய் தொடர்ந்து கூகுளிஸ் மட்டுமே போட்டு எக்கானமியை நிறைய ஜாஸ்தி கொடுத்து மொமெண்டம் ஆப்பனண்ட் டீமுக்கு போகிற அளவுக்கு எக்கானமி சம்டைம்ஸ் ஜாஸ்தி கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் அவர் பால் மட்டும் நல்லா டேன் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா எல்லா கண்டிஷன்ஸ்லையும் எஃபெக்டிவாக இருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் நிறைய கூகுளிஸ் மட்டுமே போடுறாரு. ஸோ அவருடைய இடத்துல நான் ஆகாஷ்தீப் எதிர்பார்க்குறேன். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வின்னிங் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிஷன்ஸ் ஃபேவராக இருந்தால் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை டேனிங் ட்ராக்காக இருந்தால் அஸ்வினி குமாருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு முஜிபுர் ரஹ்மான் இன்னொரு ஸ்பின்னராக பிளேயிங் 11 வருவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் நான் பிளேயிங் 11 எதிர்பார்க்குறேன். எல்எஸ்டி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கவலை அளிக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்எஸ்டி பேட்டிங் டாப் ஆர்டர் டாப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிக்கலஸ் பூரன் மேலே பெரிய டிபெண்டன்சி இருக்குது. ஓப்பனர்ஸ் பெரிய ஸ்டார்ட் கொடுக்க மாட்டாங்க, பார்ட்னர்ஷிப் போட மாட்டேன்றாங்க. அண்ட் அதே போல் பண்ட் இன்னும் பேட்டிங் பெருசாக ஸ்டார்ட் பண்ணல. ஸோ பூரன் மேலே டாப் 4 பெரிய டிபெண்டன்சி இருக்கிற காரணத்தினால ஃபினிஷர்ஸ் ஸ்கோர் பண்ணாலும் அது வின்னிங் நோட்டில் முடிய மாட்டேங்குது. ஸோ டாப் 4ல் ஓப்பனர்ஸ் மற்றும் பண்ட் அக்ரெசிவாக ரன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 170ன்றது ஒரு 200 ஆக்குனாங்கன்னா சடன்லி ஒரு டேஞ்சரஸ் டீமாக தெரிவாங்க. ஆல்ரெடி போலிங் அண்ட் ஃபீல்டிங் எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால பண்ட் அண்ட் ஓப்பனர்ஸ் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். அவங்களுடைய ஃபீல்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. போலிங் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு குறை தான். போன சீசன்லேயும் சரி இந்த சீசன்லேயும் சரி சித்தார்த்த பவுலிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணலாம். அவரை பிளேயிங் 11 எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரை ஃபஸ்ட் ஓவர்லேருந்து 20 ஓவர் வரைக்கும் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். போன மேட்ச்சில் ரொம்ப லேட்டாக கொண்டு வந்தாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் எல்எஸ்டி கவனிக்க வேண்டிய விஷயங்கள். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் முதல் மேட்ச்சில் சென்னைக்கு அகெயின்ஸ்டாக ஸ்பின்னர்ஸ் சூப்பராக பவுலிங் பண்ணாங்க. போன மேட்ச்சில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபீல்டிங் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. கவலை அளிக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா கன்சிஸ்டண்ட்டாக ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கார் பேட்டிங்கில். இம்பேக்ட் பேட்டராக ஆடுறாரு. போன மேட்ச்சில் வில் ஜாக்ஸும் சீக்கிரம் விக்கெட் லூஸ் பண்ணார். ஸோ டாப் 3 பேட்டிங்கில் ரோஹித் சர்மாவுடைய ஃபார்ம் கவலை அளிக்குது. ஸோ அவர் ஃபார்முக்குள்ளே வந்தார் அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் போன மேட்ச் சீக்கிரமாக முடிஞ்ச காரணத்தினால மும்பை இந்தியன்ஸுடைய ஃபினிஷர்ஸும் எப்படி பேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னும் டெஸ்ட் ஆகலை. ஸோ இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஸோ எக்கானா ஸ்டேடியமில் மேட்ச் நடக்குது. லக்னோ ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கனாலுமே வின்னிங் மொமெண்டம் இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸ் கையில் இருக்கிறதுனால மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. கீ பிளேயர்ஸ் என்னோடய ஒப்பீனியனில் எம்ஐக்கு ரிக்கல்டன் மற்றும் தீபக் சாஹர் அல்லது முஜிபுர் ரஹ்மான். எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் பிரிட்ஸ்கே பிளேயிங் 11 ஓப்பன் பண்ணாருன்னா அவர் தான் கீ பேட்டர். சித்தார்த் எந்த கண்டிஷன்ஸாக இருந்தாலும் நல்லா பவுலிங் பண்ணுவார். ஸோ சித்தார்த் என்னோட கீ பவுலர். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.